வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் எக்ஸ்பிளைன் த ஜெண்டர் இன் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மீடியா. இது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்னாப்சிஸில் இத்தனை ஹெட்டிங் இருக்குதுன்றது வந்து பார்த்துக்கோங்க. இன்ட்ரோ, மீனிங், டாமினேஷன் ஆஃப் மென் ரோல், டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் உமன் ரோல், economic point of view, men are portrayed as a professional manner, women are portrayed as a submissive creature, the role of gender in movies, plenty of character played by men in movies, wager or pay for gender, women dominated movies, conclusion. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெண்டர் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் சரி மூவிஸ்லேயும் சரி அங்கே வந்து கிரேட் டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு இரண்டு ஜெண்டரில் மென்னும் உமனும் ரெண்டு ஜெண்டருக்குமே இருக்குது. மூவிஸ் ஆகட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், மென்னு தான் வந்து டிட்டர்மினேட் பண்ணுறாங்க, உமனை வந்து டிஸ்கிரிமினேட் தான் பண்ணுறாங்க, உமனை வந்து படுறாங்க, மென்னை தான் வந்து உயர்த்தி வச்சுருக்காங்க. இதை பற்றி தான் ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். மீனிங் ஆஃப் ஜெண்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஜெண்டர்ன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஐடென்டிட்டி, ரோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், பிலீஃப் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், நார்ம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், ஆட்டிடியூட் ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, மென்னாகட்டும் உமனாக இருக்கட்டும், இந்த சொசைட்டியில் எப்படி இருக்காங்கன்றது சொல்கிறது தான் வந்துட்டு மீனிங் ஆஃப் ஜெண்டர். அடுத்து வந்துட்டு டாமினேஷன் ஆஃப் மென்ஸ் ரோல். டாமினேஷன் ஆஃப் மென் ரோல் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலான்னா, மென்னை வந்து சுப்பீரியர் மேனரில் தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட்ஸ் வந்துட்டு ஓரியன்டட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும், ஹைலி ப்ரொஃபஷ்னல் ஓரியன்டட் ஸ்டஃப்பாக வந்துட்டு இருக்கும். இது வந்து எப்படி பாப்புலரைஸ் பண்ணுறாங்கன்னா, பிராண்ட்ஸு கஸ்டமர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி பாஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து ரோல் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கு. ஆனால் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உமன்ஸ் ஆர் போர்ட்ரேயிங் ஃபார் பியூட்டிஃபையிங்காண்டி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்கள. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் அண்ட் லவ்லி, ஸ்பான்ஸ் ஒயிட் பியூட்டி, ஒயிட் டோன், இந்த ஆடெல்லாம் வந்துட்டு டிவியில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த ஆடில் யார் வருவா அப்படின்னா கேர்ள்ஸ் தான் மேக்ஸிமம் வந்துட்டு வருவாங்க. இது ஃபஸ்ட் ஆக்ட் வந்துட்டு எப்படி வந்து இருக்குன்னா, பியூட்டியாக தான் வந்துட்டு இருக்குது. அந்த பியூட்டி வந்துட்டு பாப்புலரைஸ் பண்ணுறது காஸ்மெட்டிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொண்டு வராங்க. காஸ்மெட்டிக் அட்வர்டைஸ்மெண்ட் எந்த மாதிரி அப்படின்னா, மஸ்காரா, டேஸ்லர், ஐலைனர், லாக்மி ஃபவுண்டேஷன், இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரூல்ஸ்லாம் வந்துட்டு சப்மிசராக வந்துட்டு இருக்குது. அடுத்து எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த ஹெட்டிங் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. உமனும் சரி மென்னும் சரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு மென்னு தான் வந்து அதிக வேஜ் வந்துட்டு வாங்குகிறாங்க, உமன் வந்து கம்மியாக தான் வாங்குகிறாங்க. மென் வந்துட்டு கெட் ஹை பே தென் உமன். ஏன்னா அவங்கள வந்து கிரேட் டிஃப்ரென்ஸும் டிஸ்கிரிமினேஷன் ஸ்டேட்டஸ் இட் செல்ஃபாக வந்துட்டு பண்ணுறாங்க. மென் ஆர் போர்ட்ரேட் அஸ் ப்ரொஃபஷ்னல் மேனர். அடுத்த ஹெட்டிங்கு இது வந்து மென் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, பாப்புலரைசிங் ட்ரேடிங்காண்டி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதர் ப்ரொஃபஷன் ஓரியன்டட் ஸ்டஃப், ப்ரொஃபஷனல் ஓரியன்டட் ஸ்டஃப்புக்காண்டி வந்து போராடுறாங்க. உமன்ஸ் ஆர் போர்ட்ரேட் அஸ் சப்மிசிவ் கிரியேச்சர் அப்படின்றாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பெரிய கடையை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் உமன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சுடிதார் வந்துட்டு காட்டுறதா இருக்கட்டும், இப்போலாம் ரெடிமேட் சாரீஸ் வந்துருச்சு, அதுக்கு வந்து எப்படி ரெடிமேட் சாரீஸ் வந்து பண்ணணுன்றது, எப்படி யூஸ் பண்ணணுன்றது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் ஷோரூம், ஃபேமஸ் அண்ட் ட்ரெஸ் ஷோரூம்லாம் என்னென்ன இருக்குதுன்னா, ட்ரெண்ட்ஸு, ஜூடியோ, பிளாக் அண்ட் ஒயிட், இது எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெரிய ஷோரூம். உமன்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் அஸ் கிளமரியஸ் மேனர் அப்படின்றாங்க. பியூட்டிஃபைங் ஆப்ஜெக்டாக தான் உமன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து த ரோல் ஆஃப் ஜெண்டர் இன் மூவிஸ் அப்படின்னா, மேல் கொராசம். நம்ம கண்ட்ரியில் வந்து சோஷியல் சிஸ்டம் வந்து பேட்ரிச்சல் சிஸ்டம் வந்துட்டு இருக்குது. அந்த பேட்ரிச்சல் சிஸ்டம்ன்றது மென்னுக்கும் உமனுக்கும் டிஃபர் ஆகுது. மென் ரோலில் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, இது டாமினேட்டடாக வச்சுப்பாங்க. உமனை வந்து சப்மிசிவ் ஒன்றா வந்துட்டு வச்சுப்பாங்க. பிளென்டி ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் மென்ஸை தான் வந்து மூவிஸில் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. மூவிலே இட் செல்ஃப் வந்துட்டு பிளென்டி ஆஃப் ரோல்ஸ் வந்து டேக் பார்ட் பை மென்னாக தான் வந்துட்டு இருக்குது. உமன் கேரக்டர்ஸ் ஒன்லி அலோகேட்டட், பர்டிகுலர் உமன் கேரக்டர்ஸ் வந்துட்டு சில இதில் வந்து அலோகேட் தான் பண்ணியிருப்பாங்க. ராஜஸ்ரீ மூவியில் ஹெட் மாஸ்டராக இருந்திருப்பாங்க அவங்க, ஜோதி
ஜோதிகா ஆமாம். மகளிர் மட்டும், கெண்டை கிளப், கனா மூவிஸ். கார்ட்டூன்ஸ்லேயும் சரி, கேர்ள்ஸ் சிண்ட்ரலா, ஹிதி, பாய்ஸில் டோரிமான், ட்ராகன் பூஸ்டர், மிஸ்டர் பீன். ஈவன் இன் கார்ட்டூன்ஸ்லேயுமே சுப்பீரியர் மேனு, சூப்பர் மேனு, ஸ்பைடர் மேனு, மென் கேரக்டர்ஸாக தான் வந்துட்டு போர்ட்ரேடு சுப்பீரியர் மேனர் அப்படின்றாங்க. அடுத்து சொல்கிறாங்க எதனாலனா மென் வந்து எல்லா செயலுமே செய்ய முடியும், ஆனால் உமனால் வந்து செய்ய முடியாதுன்றது வந்துட்டு டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வேஜஸ் ஆர் பே ஃபார் ஜெண்டர் அடுத்த ஹெட்டிங். இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு படத்தில் வந்து ஹீரோ வந்து மென்னாக இருப்பாங்க, ஹீரோயின் வந்து உமனாக இருப்பாங்க. அதில் வந்து ரோல்ஸை வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஹீரோ வந்துட்டு ஹை சேல்ரி, ஹீரோயினோட ஹை சேல்ரி வந்துட்டு வாங்குவாங்க. அடுத்து உமன் டாமினேட்டட் மூவிஸ். நெக்ஸ்ட்டு உமன் டாமினேட்டட் மூவிஸ் வந்து இப்போ ப்ரெசன்ட் டேஸில் வந்து உமன் வந்து சான்ஸ் வந்து நிறையா இருக்குது டாமினேட் பண்ணுறதுக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து புதுமை பெண்ணு, மகளிர் மட்டும், 36 வயது, இந்த இதில் வந்துட்டு கிரேட் மேனராக வந்து மென்னை விட கிரேட் மேனராக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. டாமினேட்டட் மூவிஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான். அடுத்து ஃபைனலாக கன்க்ளூஷனில் வந்து சொன்னாங்கன்னா, ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்றது எவ்வளோ ஸ்டெஃபாக இருக்குது. இது வந்து எப்படின்னா இந்த சொசைட்டியில் வந்து போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரகிளை வந்து உருவாக்குது. அதை வந்து கண்டிப்பாக வந்து அழிக்கணும். அழித்து சேஞ்சஸ் மஸ்ட் பி கொண்டு வரணும். சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். அது அப்படி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, கரிக்குலத்தில் சொல்லிக் கொடுக்குறது ஸ்கூல் ஸ்டேஜில் இருந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுத்து கொண்டு வரும்போது அவங்க வந்து லைஃப்லேருந்து கற்றுப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.